வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சமாக மசாலா தூள் சேர்த்துவோம். இல்லை ஹோம்மேட் மசாலா இது நிறைய இல்லை. வீடியோ எல்லாம் அடிப்பொலி அடிப்பொலியா? வீடியோ எல்லாம் சூப்பர். நன்றி. நான் பார்த்து நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பாலா ஆர்எம்டி விளாக்ஸ். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு முட்டை வேக வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி மாதிரி வைக்கலாம். அப்படின்னு கிரேவி மாதிரினா தக்காளி வெங்காயம் போட்டு பரட்டிட்டு அவிச்சிட்டு முட்டையை அதில் போட்டு மதிய சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் உரித்து வச்சுருக்கேன். வெட்டி ரெடி பண்ணினேன். தக்காளி ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளி இது. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். அதிகமாக யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு தான் நம்ம வந்து அந்த முட்டை கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். தொக்கு மாதிரி ஸ்லைஸாக வச்சுக்க வேண்டாம். வச்சிடலாம். தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா முட்டை மட்டும் வெந்துருச்சுன்னா ஓகே. முட்டை என்ன டைம் ஆகும் வேறதுக்கு. நான் அடுப்பு வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேலைக்கு இடையில தான் வீடியோவும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூடியூப்பில் பார்க்குறவங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாத்திரம் வச்சாச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் தேவைப்பட்ட அளவுக்கு. எண்ணெய் சூடாகட்டும். சூடாகிடுச்சு. சீரகம், ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை போட்டுட்டு லைட்டாக சூடானோடனே வெங்காயம், பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டேன்னா ஏன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். சரி, வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இந்த நேரத்தில் தக்காளி சேர்த்துக்க வேண்டியதான். வெட்டி வச்சுருக்கு தக்காளி. தக்காளி சேர்த்து விட்டு இது நல்லா வதங்க வரைக்கும் கிண்டிகிட்டே கொஞ்சம். தக்காளி டக்குன்னு வதங்குறது கொஞ்சம் சால்ட் போட்டோம்னா டக்குன்னு வதங்கிடும். லைட்டாக ஸ்லோ பண்ணி வச்சுட்டு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். முட்டையெல்லாம் உரிச்சாச்சு. தோலெல்லாம் கட் பண்ணி வேண்டியதான். 2 கட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அப்படியே இது ஒரு முட்டை வந்து அவியிலே உடஞ்சிருச்சு உள்ளே. நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சமாக மசாலா தூள் சேர்த்துவோம். இல்லை ஹோம்மேட் மசாலா இது நிறைய இல்லை, லைட்டாக தான். ஏன்னா நல்லா வதங்கின பிறகு மசாலாவோட போன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையை எடுத்து மேலே அடுக்கி விட்ட வேண்டியதான். அப்படியே அவ்வளோதான். முட்டை மசாலா ரெடி. முட்டை மசாலா தான் எனக்கு பேர். ஏற்கனவே கிரேவின்னு எல்லாம் சொல்லியிருப்பேன். வாயில் வந்ததெல்லாம் அதெல்லாம் கிடையாது. முட்டை மசாலா. அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு முட்டையை வந்து மேலே அப்படியே அடுக்கி விட்டோம்னா சரி. கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே அடுக்கி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மசாலா எடுத்து மேலே விட்டோம்னா முட்டையில் ஃபுல்லாக இறங்கிடும். பேச்சுலர் சமையல் வந்து அப்படி தானே. நம்ம வைக்கிறது தான் குழம்பு. நம்ம வைக்கிறது தான் எப்படி தோணுதோ அப்படி வச்சுட்டு போக வேண்டியது. ஏன்னா நம்ம தானே சாப்பிட போகிறோம். வேறு யாரும் சாப்பிட போகிறோம். டேஸ்ட் சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுல்ல. அதனால் முட்டை மசாலா ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். அப்படியே அந்த சூட்லேயே அப்படி கிடந்துச்சு முட்டை.
அந்த மசாலாலாம் கொஞ்சம் இறங்கிடும் உள்ள. மேலே அந்த மஞ்சள் கருவில் மேலே எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, தக்காளி வெங்காயம் மசாலா பரட்டினது, அது உள்ளே எல்லாம் அப்படியே இறங்கிடும். நல்லாயிருக்கும், சூப்பராக டேஸ்ட்டாக. குளிச்சுட்டு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து பார்த்தேன். நேற்று ஆக்குன சாப்பாடு தான், இன்றைக்கி காலையில் நான் செய்யலை. நேற்று ஆக்குன சாப்பாடு அது எடுத்து பார்த்தா நொசன்னு ஆயிடுச்சு. உள்ளே தண்ணி விட்டுச்சு சாப்பாட்டில். நேற்று நைட்டு டூட்டி போகும்போது ஏசி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் ரூமில். இந்த வெயில் நேரனால டக்குன்னு கெட்டு போச்சு. இதுக்கு போய் சாப்பாடு வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டுருக்கேன். போய்ட்டு குபூஸ் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. குபூஸு கோதுமை குபூஸு கிடைக்கும், அது இல்லை, ஒயிட்டு தான் இருக்குது, மைதாவில் உள்ளது. இது வந்து இங்கே லோக்கலில் உள்ள குபூஸு. குபூஸ்லேயே இன்னொரு வகை இருக்கு பாருங்க. இந்த குபூஸ் வந்து எகிப்த் நாட்டுக்காரவங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் க்ளீன் பண்ண வருவாப்பில் அவர். க்ளீன் பண்ணுறவங்க பங்களாதேஷ்காரவங்க. அவங்க உட்காந்துக்கலாம். டியூட்டி முடிஞ்சு இப்போ கிளம்புவாங்க 12 மணிக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கும், வண்டிக்காக உட்காந்துருக்காங்க. வந்தாச்சு ரூமுக்கு. முட்டையும் முட்டை மசாலா எடுத்து வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. குபூஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் வந்திருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அந்த குபூஸ் ஃபேக்ட்ரி வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ கடைக்கு போனோம் இல்லையா, அதுக்கு இந்த பக்கம் ஆப்போசிட் ஏரியாவில் போனோம்னா அங்கே தான் இருக்குது ஃபேக்ட்ரி. இது குபூஸ் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறது. நான் அதிகபட்சம் இந்த குபூஸ் வாங்கி சாப்பிட்றதில்ல, ஒயிட் வாங்குறதில்ல, கோதுமை தான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன். இப்போ இல்லை அங்கே அந்த கடையில், அதனால தான் ஒயிட் வாங்கிட்டு வந்தேன். இந்த பாக்கெட்டில் 4 பீஸ் இருக்கும். 4 பீஸ் வந்து ₹1. ஆஃபீஸ் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு பிள்ளைங்களை கூட்டி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு டியூஷனுக்காக திரும்பி வீட்டுக்கு போகிற வழியில் ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. ஹோட்டலில் வந்து சவர்மா வாங்குறதுக்கு. இங்கே இருக்க ஹோட்டல் பூரா வந்து அந்த மாதிரி ஹோட்டல் தான். இந்த இதுலேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹோட்டலு. சவர்மா, பர்கரு அந்த மாதிரி. இதை வாங்கிட்டு கரெக்டாக வீட்டுக்கு போகும்போது 4 மணி ஆகும். எப்படி இல்லை 3:30 மணி ஆயிடுச்சா, கரெக்டாக 4 மணி ஆகும். 4:30 மணிக்கு மேடம் வந்து இன்றைக்கி வந்து பள்ளிக்கு போவாங்க. சலாவுக்கு திங்கக்கிழமை எப்பயுமே வாரம் அவங்கள போய் பிக்கப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். போய் 10-15 நிமிஷத்தில் எப்படி அவங்க கிளம்புவாங்க. மசூதியில் இறக்கி விட்டு வந்தாச்சு. இறக்கி விட்டு வந்துட்டு ப்ரெட்டு இதுக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதை வந்து நிற்கிற பக்காவில் 2 ப்ரெட்டு 2 இது வந்து வீட்டுக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணும். நான் நினச்சேன் பள்ளிக்கு கொண்டு போகணுமான்னு ஃபோன் அடித்து கேட்டேன். வீட்டுக்கு கொண்டு போய் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் குழப்பம்ல. வித்தியாக என்ன அப்புறம் இருந்தா சௌக்கியமா? சௌக்கியம். எப்படி சோந்தானா? வேலையில் எப்படி போகுது? நல்லா போகுது இல்லை? நீ நல்லா இருக்கா? நம்ம கேரளாக்காரரு ஃப்ரெண்டு தான். இப்போ எத்தனை வருஷம்? 5 வருஷம் இல்லை? ஒரு 5 வருஷத்துக்கு மேலேயான தெரியும் வேறு நம்மளுக்கு. பக்காலாக்கு வந்த இடத்துல அவரும் பக்காலாக்கு வந்திருக்காரு ஜாமா வாங்குறதுக்கு. ரவுண்ட் வீடியோ எல்லாம் அடிப்பொலி. வீடியோ எல்லாம் சூப்பர். நன்றி. நான் பார்த்து நன்றி. பள்ளியில் விட்டுட்டு போயிருந்தோம் இல்லையா, பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். டைம் வந்து 8 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. 7:50 வந்துட்டேன். இங்கே பட்டிட்டு பின்னாடி பிக்கப் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு, வீட்டில் வந்து அந்த பையன் இருந்தான். அந்த பையனை கூட்டி கொண்டு போய் மேடத்துடைய மக வீட்டில் விட்டுட்டு ஸ்கூலில் விட்டு வந்தேன் இல்லையா, அந்த பொண்ணு 4 மணிக்கு கொண்டு போய் இறக்கி விட்ற டியூஷனுக்கு. அது 9 மணி பிக்கப் பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டு வந்தாச்சு ரூமுக்கு. நாளையிலேருந்து அந்த டியூட்டி முடியுது. ஸ்கூலு 4 மணி சாயங்காலம் கொண்டு விட்டுட்டு 9 மணிக்கு கூப்பிட்டு வர்ற டியூட்டி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு கூட முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி கூட முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கு ஆப்போசிட்டாக வேறு ஏதாவது டியூட்டி ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியல. பக்கத்தில் காய்கறி வண்டி வந்துருச்சு. நீ சீக்கிரமாக வந்துருச்சா இல்லை லேட்டாக? நான் தான் லேட்டாக வரேன்னா எங்கிட்ட தெரியல. வெளியில் டைம் வந்து 10 மணி கரெக்டு தான். 9:30 மணிக்கு தான் வரேன் ஒரு நாளைக்கு. இன்றைக்கி 9 மணிக்கு தான் வந்துருச்சு போல். நான் டியூட்டி போயிட்டு வந்ததுனால தெரியல. காய்கறி வண்டி வந்துருச்சு. வியாபாரமும் நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டுக்கு. ஓகேங்களா?
बहुत सब सूखा है पूरा கரும்பு எல்லாம் வாடி வதங்கி போயிருக்கு கலர் பூரா எல்லாம் வதங்கி போன மாதிரி இருக்குது எல்லா காய்கறியும் பாவக்காய் எல்லாம் பழுத்து போச்சு வெயில் நேரத்தில் பாவக்காய் சும்மாவே கொஞ்சம் ஒரு நாள் வெக்கையில் இருந்தாலே அது பழுத்துறேன் அவ்வளோ பழுத்து கிடக்குது அதை காய்கறி ஒன்றும் சரியில்லை எப்பயும் நல்ல காய்கறி இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது நல்ல காய்கறி இருந்தால் வாங்குவோம் அப்படின்னு தான் போனேன் ஆனால் ஒன்றும் சரியில்லை எதுவும் வாங்கலை திரும்பி ரூமுக்கு போயிட்டுருக்கேன்